எனக்கு இருக்கிற ஆத்திரத்துக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன். இப்ப உங்க எல்லாருக்கும் சந்தோஷமா? இப்ப சந்தோஷமா இருப்பீங்களே? நான் இப்படி பைத்தியக்காரி மாதிரி நின்னு புலம்புறது உங்க எல்லாருக்கும் குளுகுளுன்னு இருக்குல்ல? போது நிறுத்துடி. வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்க. எங்களுக்கு என்னடி சந்தோஷம்? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். வந்ததுல இருந்து ருத்ர தாண்டவம் ஆடிட்டு இருக்க. பின்ன நீங்க எல்லாரும் சேர்ந்து பண்ண காரியத்துக்கு எல்லாரையும் கையெடுத்து கும்பிட சொல்றீங்களா? ஏய், அப்படி என்ன பண்ணிட்டோம் நாங்க? ஏதோ எங்க அண்ணன் தெரியாதனமா பொழப்புக்கு கள்ளச்சாராயம் காய்ச்சிட்டாரு. இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்கன்னு நான் எல்லார்கிட்டயுமே எவ்வளவு கெஞ்சினேன். அதான் ஏற்கனவே ஒரு தடவை மன்னிச்சு விட்டாச்சுல்ல. எங்க எங்க மன்னிச்சு விட்டீங்க? போலீஸ் அரெஸ்ட் பண்ண வந்தப்போ இதோ இங்க நிக்கிறாளே இந்த மாயா, இவதான். இவ கால்ல விழுந்து நான் கெஞ்சினேன். ஆனா இவ எதையுமே மதிக்கல. என்னோட அண்ணனை போலீஸ்ல மாட்டி விட்டுட்டா இவ. இவ்வளெல்லாம் போய் ஒரு ஆளா மதிச்சு கேட்ட பாருங்க, அப்படியே புதிய செருப்பாலையே அடிச்சுக்கணும் நானு. நிறுத்துறி. நீ என்னமோ அண்ணன் பெரிய தியாகி மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அவன் என்ன காரியம் பண்ணிருக்கான்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல. அப்படி ஊர் உலகத்துல யாரும் செய்யாத தப்ப உன்னை எங்க அண்ணன் பண்ணல. ஓஹோ, உன் அண்ணன் பண்ண எல்லாத்தையும் நீ நியாயப்படுத்துறல்ல? ஏய், அவன் குடிகார மட்டும் இல்லடி, கொலகாரன்டி. இது பாருங்க, சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. இப்ப இந்த பழைய வேலை தூக்கி போடுறீங்களா எங்க அண்ணன் மேல? ஏய், நிறுத்து. எங்களுக்குலாம் வேற வேலை இல்லையா என்ன? வீட்டுல யாரும் இல்லாத நேரத்துல அவன் வீடு புகுந்தி அண்ணிய கொலை பண்ண பாத்திருக்கான். அவனுடைய நல்ல நேரம் நான் வீட்டுல இல்ல. நான் மட்டும் வீட்டுல இருந்திருந்தேன், அவனை நானே கொலை பண்ணி போட்டு ஜெயிலுக்கு போயிருப்பேன். உன் அண்ணனோட நல்ல நேரம் நான் வீட்டுல இல்லாதது. ஓஹோ, கதை இப்படி போகுதா? இத்தனை நாளா என் அண்ணன் குடிகாரன் சொல்லி எல்லாரும் பழிய போட்டீங்க. இப்போ மொத்த குடும்பமும் பேசி வச்சுக்கிட்டு கொலைகாரன்னு சொல்லி புதுசா ஒரு பழிய கொண்டு வந்து போடுறீங்களா? கேக்குறவங்க எல்லாருமே கேணையா இருந்தா வாய்க்கு வந்தபடி என்ன வேணாலும் சொல்லுவீங்கல்ல? ஏய், நிறுத்துறி. உன் அண்ணன் பெரிய யோகியனா? பெரிய ஏதோ தியாகி மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? உன் அண்ணன்லாம் இந்த பூமியில வாழவே தகுதி இல்லாதவண்டி. ஓடி. எங்க அண்ணனை பத்தி இவ்வளவு பேசுறீங்களே, உங்க அண்ணன் மட்டும் என்ன பெரிய யோகியமா இல்ல தியாகியா? என்ன எப்ப பார்த்தாலும் நான் என்ன சொன்னாலும் அடிக்க கையை உங்கிட்டு வந்து நிக்கிறீங்க? என்ன கேட்க யாரும் இல்ல நினைச்சிட்டு இருக்கீங்களா? இப்ப நீ பேசின பேச்சுக்கு உங்ககிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது, கொலைய பண்ணிருக்கணும். ஏண்டி என்ன பேசிட்டு இருக்க நீ? ஏன் அண்ணனும் ஓ அண்ணனும் ஒன்னாடி? யாரு கூட யார ஒப்பிட்டு பேசுற? ஏய், என்னைக்குமே தங்கமும் தகரமும் ஒன்னாகாதிரி. எங்க அண்ணன் குணத்திலயா அவர் வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையிலையும் தங்கண்டி, தங்கம். இந்த குடும்பத்துக்காக அவருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை அர்ப்பணிச்சுட்டு உட்கார்ந்துருக்காருடி எங்க அண்ணன். அப்பேற்பட்ட தியாகிடி அவரு. இங்க பாரு, இன்னும் ஒரு வார்த்தையை அண்ணனை பத்தி பேசுன அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் பாத்துக்க. உங்க அண்ணனை பத்தி சொன்னதும் உங்களுக்கு அப்படியே ஆத்திரம் பொத்துக்கிட்டு வருதுல, அதே மாதிரிதான் எனக்கும் எங்க அண்ணன். அடச்சி, நிறுத்து. ஏண்டி சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்கு ஒரு தகுதி தராதர வேணாம்? ஏய், அதெல்லாம் எங்கடி உன் அண்ணனுக்கு இருக்கு? ஏய், அண்ணன் முதல்ல யாருன்னு தெரியுமா உனக்கு? தெரியுமா? அதான் பஞ்சாயத்துல எல்லாரும் முன்னாடியும் உங்க அண்ணன் யாரு, அவரோட தகுதி தராதரம் எல்லாம் என்னன்னு தெரிஞ்சிருச்சே. என்னமா பேசுறீங்க? நானும் நீ இந்த வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு மாதிரியா பேசிட்டு இருக்க? அவன் தான் கோவத்துல இருக்கான்னா, அவன் கோவத்தை என்ன அதிகமா தூண்டி விடுற மாதிரி பேசிட்டு இருக்க. இதெல்லாம் உனக்கு நல்லாவா இருக்கு? இத பார், பேசாம பொறுமையா இரு. இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது அத்தை. இன்னைக்கு 2ல 1 நான் பாத்துடலாம் தான் இருக்கேன். என்னடி பார்க்க போற? என்ன பார்க்க போற? நீ அண்ணனை பத்தி பேசுவ, அத பாத்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? உங்க அண்ணனை பத்தி தான் ஊரே பேசுதே, நான் மட்டுமா பேசிட்டு இருக்கேன்? இதோ ஜானகி அக்காவை ஏமாத்திட்டு இன்னொரு கள்ள போட்டாட்டை வச்சிருக்கிறவர் தானே உங்க அண்ணன்.
ரத்தம் வருதுமா. தொலைங்க மாமா. என்ன மச்சான் சும்மா அவகிட்ட இப்படியே பண்ணுவீங்க? ஐயோ என்ன அடிச்சு கொல்ல பாக்குறானே. மொத்த குடும்பமும் கொலைகார குடும்பமா இருக்கே. அமைதியாருமா. அத சொல்லுங்க அத்தை. இங்கே உசுருக்கு பாதுகாப்பு இல்லாமலே போயிடுச்சு. கொலைக்கு மச்சான் அஞ்சாத இதெல்லாம்? பாவிங்களா இருக்கீங்க எல்லாரும். நியாயத்தை தட்டி கேட்க வந்த என்ன ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம இப்படி கொலை பண்ண பாக்குறீங்களா?